அன்னை அமெரிக்காவுக்கு இப்படி ஒரு ஆப்பு வைக்க உலகத்துல ஆளே இல்ல அப்படின்னு தான் எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க. எப்ப? இந்தியாவோட ட்ரேட் வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சு போச்சு. இதே ஃபார்மட்ல நம்மளும் கிளம்பி வேண்டியது தான் அப்படிங்கிற மாரி எல்லா பேர்லயும் ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி ஒரு சிறப்பான சம்பவங்கள தான் இந்தியா செய்ய ஆரம்பிச்சிருக்கு. எங்க விடிஞ்சிருச்சு ரிசல்ட்ட காட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. விடிஞ்ச உடனேலாம் ரிசல்ட் வராது. ஆனா அன்னை அமெரிக்காவோட பாதிப்பே இல்லாம இந்தியா சுத்தும். உலக நாடுகளும் அதே திசைக்கு போகும். அப்ப ஊரும் ஒத்துக்கும், உலகமும் ஒத்துக்கும். ட்ரம்ப தூக்கி போட்டு அவனுங்க ஊர்ல மிதிப்பாய்ங்க. அது என்னங்கிறத தான் விரிவா இப்ப பார்க்க போறோம். அமெரிக்க தடைகள் இந்திய பொருளாதாரத்த ஆட்டங்காண வைக்குமா அப்படின்னு கேட்டா, அரசியல் ரீதியா ஆட்டங்காண வைக்கும். அது நமக்கு தேவையில்ல. அத தூக்கி தனியா வச்சுருவோம். ஆனா ஒரு துளி பாதிப்பு இருக்காதாடா? நீ இந்திய பாசத்துல எதையாச்சும் உளறாத அப்படின்னு சொல்லக்கூடாது. நேத்திக்கே நம்ம பார்க்கும்போதே சொல்ட்டோம். ஏலே ஜுரம் வந்துருச்சு. ஓபியோட சரியா போயிரும். அட்மிட் ஆகுற ரேஞ்சே வராது அப்படின்னு. அங்கிட்டும் அப்படித்தான்டா இருக்கும் அப்படின்னோம். எது? அமெரிக்காவுக்கும் அப்படிதான் இருக்கும். ஜுரம் வரும். ஓபில போய் உட்காருவான். அட்மிட் ஆக விரும்ப மாட்டான். நம்மகிட்ட சரண்டர் ஆவோம் அப்படின்னு சொன்னோம். ஆனா இப்ப நிலைமைய பார்த்தா, இந்தியா இறங்கி அடிக்கிறத பார்த்தா, நம்ம ஓபியோட வீட்டுக்கு வந்துருவோம் மாட்டுக்கு. அவன் அட்மிட் ஆகி தான் வேணும் மாட்டுக்கு. அது எப்புட்றா முடியும்? அப்ப அண்ணன் அமெரிக்காவ தூக்கி போட்டு மிதிச்சிட்டீங்களா? அப்படின்னு சொல்றீங்களா? அப்படின்னு கேட்டா, சகுனிய எப்படி சரி கட்டுறதுன்னு ஒரு ரூட்ட போட்டு விட்டுட்டோம். நம்ம கடந்து வந்துட்டோம். மத்த பையன்லாம் அதே மாரி கடந்து போவானா? கடந்து போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அட்மிட் ஆக வேண்டியது தான். காரணம் அமெரிக்காவோட ஸ்டைல் ஒண்ணே ஒண்ணுதான். என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் கூட்டணி இல்லாம சொல்லு ஏதாச்சும் ஒரு ஊர நோக்கி, நோ நோ கூட்டணியோட தான் போவான். கூட்டணிய தாண்டி ஊர்ல உள்ள 1 டசன் பையலும் தட போடு, அவன் கூட பேசாத, தண்ணி வாங்கி குடிக்காத அப்படிம்பான். அடப்பாவி மனுஷா! தண்ணியெல்லாம் தாண்டி நாங்க பிரியாணியே வாங்கி தின்னுக்குவோமேடா! நாங்க ஏன்டா தடை போடணும் அப்படின்னு கேட்டா, இல்ல, இல்ல நீ தடை போடணும். மனித குலத்தோட எதிரி அவன் அப்படின்ட்டு போயிருவான். இல்லையே! அப்படிலாம் இல்லையே! அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தா, நம்மளையும் சேர்த்துருவான் மனித குலத்தோட எதிரி அப்படின்னு. அப்படி ஒரு சகுனித்தனத்த அமெரிக்கா எப்பயுமே காட்டும். கூட ஆட்கள சேர்த்துட்டு போகும். தனியா போக பயமா இருக்க மாட்டுது. ஆனா இந்தியாவ பொறுத்தவரையும் அமெரிக்க கூட்டணிகளையே உடைக்கிறோம். அதையும் வெளிப்படையாவும் சொல்றோம். இது ட்ரம்புக்கு எப்பேர்ப்பட்ட அசிங்கம். அண்ணன் அமெரிக்காவுக்கு மீள முடியாத துயரம். ஏன் அப்டின்னா எல்லாரும் இத நோக்கி தான் போவாய்ங்க. அமெரிக்கா கூட சண்டை அப்படிங்கிறத அமெரிக்காவோட போட்டுருவோம். நீயும் நானும் நண்பன் அப்படிங்கிற மாரி தனியா ஒரு கார்ட ப்ளே பண்றோம். ஆட்டோமேட்டிக்கா இதுல நம்ம கரையேறிருவோம். நம்மள பின்தொடர்ந்து எல்லாரும் கரையேறுவாய்ங்க. அப்ப அமெரிக்கா கப்பல் முழுகி தான் ஆகும். காரணம் என்ன அப்டின்னா, ஏற்கனவே இஸ்ரேல் வெளில வந்து சொல்லிருச்சு. நான் இந்திய பிரதமர்ட்ட பேசினேன். ட்ரம்ப எப்படி டீல் பண்ணணும்னு நான் பெரிய அளவு சில நோட்ஸ் எல்லாம் குடுத்தேன். நாங்க 2 பேரும் நெறைய பேசிக்கிட்டோம்ப்பா. நாங்க பெரிய ஆளு, பழைய ஆளு, ஜிகிரி தோஸ்துங்கிற மாரி நெதன்யாகு சொல்ட்டு போயிட்டாரு. நீங்க எப்பயுமே இஸ்ரேல் பின்னாடி தானடா ஓடுவீங்க அப்படின்னு நம்ம ஆட்கள் நெறைய பேர் திட்டக்கூடுவோம். இஸ்ரேலே அமெரிக்கா பின்னாடி தான் ஓடணும். அத தனியா எடுத்து வச்சுக்குவோம். ஆனா அடுத்த கட்டமா இந்தியா தூக்கி போட்டு அடிச்சது. அமெரிக்காவோட ட்ரேட் வார் பிரச்சனை வெடிச்சிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஏற்கனவே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பல பிளான்கள் வச்சிருந்தோம். அத எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி வர்த்தகத்துறை வெளிப்படையா இறங்கி அடிச்சிருச்சு. ஏலே 100 பில்லியனுக்கு மேல இன்வெஸ்ட்மென்ட் ஐரோப்பால இருந்தே வரும்டா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டோம். மிரண்டுட்டாய்ங்க ஊரும், உலகமும். காரணம் அமெரிக்கா மீறி ஐரோப்பா செயல்படுமா அப்படின்னு கேட்டா, செயல்பட்டா மட்டும் தான் ஐரோப்பாவ அறுக்க முடியும். இல்லாட்டி மொத்த ஐரோப்பாவையும் தூக்கி 51வது மாகாணமா கனடா வருவானா, வரலையான்னு தெரியல. "நீ வந்துக்கிறியா?" அப்படின்னு வெள்ளை மாளிகைய சுத்தி ஓடி வர சின்ன பிள்ளை கூட கூப்பிடும். ஐரோப்பாவோட நிலைமை அவ்வளோ மோசமா போயிரும். ஏற்கனவே 15% வாங்கிட்டு ஊர் உலகத்துல போய் அதாவது அங்க உள்ள எல்லா பேரும் சேர்ந்து திட்டுறாய்ங்க. எது? அது தலைவர மட்டும் வச்சு செய்றாய்ங்க. மத்த அரசியல்வாதிலாம் கலண்டுக்கிறாய்ங்க. அதுவே அங்க ஒரு பெரும் சோகமா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நிலைமையில இந்தியா போன்ற நாடுகளோட கூட்டணிக்கு வர்றதுக்கு கசக்குமான்னு கேட்டா, சத்தியமா இனிக்குது அப்படின்ட்டு வந்துருவாய்ங்க. காரணம் அவர்களுக்கு வர்த்தகம் பண்ணியே தொலையணும். சீனா இல்ல, ரஷ்யா இல்ல, அமெரிக்காவோட வம்பு எங்க தான் போறது? இந்தியா போன்ற நாடுகள் கூட தான் பயணிச்சாகணும். மியூச்சுவல் பெனிஃபிட்டோட பயணிக்கலாம். மத்த ரஷ்யாட்ட போனா, அங்க வேற மாரி சிக்கல் இருக்கு. சீனாட்ட போனா கேட்கவே வேணாம். செய்யறது பூரா சிக்கலாகி போயிரும். அமெரிக்காட்ட போனா, அவன் ஏறக்குறைய நம்மள அடிமை மாரியே நடத்துறான் அப்படிங்கிறது தான் உண்ம. காரணம் ட்ரம்பே சொன்னாரு, "நான் நினைக்கிறதெல்லாம் செய்வாய்ங்க. நான் செய்ய சொல்றதெல்லாம் செய்வாய்ங்க. என்னய்யா உளர்ற? ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுயா" அப்படின்னா, ஏலே அவனுங்க நான் மனசுல நெனச்சாலே செய்வாய்ங்க. தெரியுமா உனக்கு? வேணா பாரு, நீ வேணா யோசிச்சு பாரு அப்படின்ட்டாரு.
அந்த அளவுக்கு ஏறக்குறைய அடிமை மாதிரி தான் ட்ரீட் பண்றார்கள். இதுல இருந்து விலகணும் அப்படின்னா கொஞ்சமாச்சும் மாத்தி பேரலரா கால் வைக்கணும். அப்படி கால் வைக்கக்கூடிய நேரங்கள்ல தன்னோட நொள்ள நாட்டியத்தை பேசாம இருக்கணும். அப்படிலாம் பேசாம இருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களோ என்னமோ! நம்ம ஆட்கள் உள்ள விடுறார்கள். இப்ப ஐரோப்பால இருந்து இன்வெஸ்ட்மென்ட். அதுக்கடுத்து ஒரு பெரிய ரவுண்ட் அப். குறிப்பா மிடில் ஈஸ்ட், ஐரோப்பாவ அப்படியே தூக்கி உள்ளுக்குள்ள வைக்கிறோம். அங்கருந்து இன்வெஸ்ட்மென்ட், ட்ரேட கூட்டுறோம். சிலி போன்ற நாடுகளோட ட்ரேட அடுத்த கட்டமா கூட்டுறோம். பிரிக்ஸ்ல உள்ள பிரேசில் போன்ற நாடுகள் கேட்கவே வேண்டாம். தனி லைன் அப்ல வந்துருது. இதுல முக்கியமா அமெரிக்கா பாக்குறது, பெரும்பாலும் அமெரிக்கா டக்குன்னு ஒரு கூட்டணிய உருவாக்கி இந்தியாவோட பண்ணாத, இந்தியாவோட பேசாத அப்படிங்கிறத நோக்கி தான் ட்ரம்ப் போயாகணும். போணும். அமெரிக்காவுக்கு தெரிஞ்சதும், புடிச்சதும் அது ஒண்ணுதான். அவன் அடிச்சு எவனும் பெரிய அளவு விழுக மாட்டாய்ங்க. சுத்தி உள்ள எல்லாரையும் அடின்றுவான், இல்ல சேராதன்றுவான். அதையும் மீறி சேரக்கூடிய நாட்ல எப்படியும் தேர்தல் அரசியல் இருக்கும். எதிர்க்கட்சிகள வச்சு போராட்டத்த உருவாக்கி ஆட்சியவே கிளச்சு போடுவான். தேர்தல் அரசியலே இல்லையே அப்படின்னு சொல்லி அவன பார்த்து நக்கல் பண்ண முடியாது. ஜனநாயகமே இல்லாம ஒரு நிலப்பரப்பு பூமியில இருக்கா இந்த காலத்துல அப்படின்னு சொல்லி ஒரு லேபிள ஒட்டி விட்டுருவாய்ங்க. பாகிஸ்தான்ல மட்டும் கொடி கட்டி பறக்குதாடான்னு கேட்டா, ஆமா கொடி கட்டி பறக்குது. நல்லாத்தான் தேர்தல் நடக்குது. நான் கூட பாரு அவங்க ஆசிய முன்னீர கூப்பிட்டு சோறு ஊட்டுறேன் அப்படிம்பாய்ங்க. ஆனா இந்த ஃபார்முலா இப்ப செல்லாது. காரணம் என்ன? கூட்டணி நாடுகளே இந்தியா பின்னாடி வந்து நிக்குது. இஸ்ரேல் ஒரு யுத்தத்துல இருக்கு. எம்புட்டு நாளாடா? அவன் கொள்ள காலமா யுத்தத்துல இருக்கான். கொள்ள பயலுக கூட யுத்தத்துல இருக்கான். காரணம் எங்க? லெபனான்ல இருக்கு, காசால இருக்கு, ஈரான்ல இருக்கு. ரவுண்ட் த கிளாக் யுத்தம் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்காய்ங்க. அப்ப நாட்ட எப்புட்றா நடத்துறாய்ங்க? அம்புட்டு ஆயுதமா இருக்கு அப்டின்னா, எல்லாம் அமெரிக்கால இருந்து கொட்டுறது. இவன் எடுத்துட்டு போய் இந்த 3 நாடுகள்ல கொட்டுறது. எதுக்கு சொல்ல வர்றோம்னா, இப்படி டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய இஸ்ரேலே லூஸ் பயலே போடா! அப்படிங்கிற மாரி இந்தியா பின்னாடி வந்து நிக்குது. ஐரோப்பா கூப்பிட்டப்பலாம் ஓடி வருவான் தெரியுமா? யார் அது? அவன் பூரா நம்ம தம்பிங்க அப்படிங்கிற மாரி ட்ரம்ப் காலர தூக்கி விட்டுக்கிட்டு இருக்காரு. எப்ப? 4 நாள் முன்னாடி. அந்த பையன் இங்கிட்டு ஓடி வரான். ஒருத்தன அடிக்கும்போது கூட்டணி சேர்த்து முன்னேறி போறது தான் அமெரிக்காவோட வேல. அந்த கூட்டணிய அப்படியே தூக்கிட்டு வந்து இந்தியா பக்கம் வச்சுக்கிட்டு அமெரிக்காவ பார்த்து ஹாய் சொல்றது தான் இந்தியாவோட சாமர்த்தியம் அப்படின்னு இப்ப காட்டுறோம். எது? செயல்லயே காட்டுறோம். அடுத்து ஒவ்வொன்னு நடக்கும்போதும், போட்டி மாறும்போதும், ட்ரம்ப்போட டப்பாவே டான்ஸ் ஆடும் வெள்ளை மாளிகையில. இதான் எதார்த்தமான உண்ம.